வெயிட் யாரோ தடுமாறுதுகள் அங்க சொல்லுங்க தெரியுமா? 69ஆம் சங்கீதம். நான் தான் மாறுது. எஸ் காத்தடிச்சு கொஞ்சம் குழப்பிட்டு அதுல தூங்கினான்னு நினைச்சுறாங்க. காலம் முடைக்கு தூங்கல. எவ்வளவு வேலை செய்திருக்கேன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே 65 உண்டு. இப்படி வாசிக்கணும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். வல்லமையை இடைகட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி அடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறீர். அதன் வரம்புகள் வரப்புக்கள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. அல்லேலூயா. தம்பி ஒன் பண்ணு, கவனமாறு. ஓகே, நாங்கள் பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம். 65ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்க கேட்கலாம். வருஷத்தை உமது நன்மையால் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் 2024 ஆண்டவர் எவ்வளவோ நன்மையினால் தான் எங்களை தேவன் வழி நடத்தினார். அநேகமான நேரங்களிலே தேவனுடைய நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கிறது இல்லை. அநேகமான நேரங்களிலே தேவனுடைய நன்மைகளை நினைத்து பார்த்தது இல்லை. குறகுறி இருக்கிறோம், இல்லையா? அழுது இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். எனக்குத்தான் பிரச்சனை, எனக்குத்தான் துக்கம், எனக்குத்தான் வேதனை, எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள், எனக்குத்தான் இப்படி என்று சொல்லி கலங்கி இருக்கிறோம். ஆனால் அநேக மனிதர்களை விட கர்த்தர் நம்மை நன்மையினாலே முடிசூட்டி இந்த வருடத்தை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேர் தூக்கத்துக்கு போனவர்கள் அதிகாலையிலே இறந்து போனதினாலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் காலை எழுந்து போனவர்கள் வீட்டுக்கு வராமல் அவருடைய அட்ரஸே மறக்கப்பட்ட நிலைமையில் இந்த வருடத்தில் அநேகர் சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் நன்மையினால் முடிசூட்டி உயிரோடு கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. இந்த வருடத்திலே இலங்கையிலே ஜனவரி தொடங்கி 10ஆம் மாசத்துக்குள்ள 1800 வாலிபர்கள் நபர்கள் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறார்கள். ஆமா இல்லையா? செய்தி பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் நாமளும் எவ்வளவு ஆக்சிடென்ட்டை சந்தித்திருக்கிறோம். ஆனால் சந்தித்தோம், கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு விடயத்துக்கும் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய கிருபையினாலே நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஒரு விஷயத்திலும் ஆண்டவர் குறை சொல்லப்படுறேன். காலையில் ஒருவன் வீட்டுக்கு வந்தான், வந்து சொன்ன அப்படி தெரியுமா, இந்த மனுஷன் என்ன வர வர மோசமா ஆக்குறாரு, அவருக்கு கண்ணும் இல்லை, அவர் வேலையை தூக்கினாரு, எல்லாத்தையும் இழந்து, நான் நம்பின உண்டையும் இழந்து நான் நடுத்தருவில் வைக்க வச்சாருன்றெல்லாம் சொன்னான். நான் பேசாம கேட்டு இருந்தேன், இவன் எல்லாம் ஒரு மனுஷனா? ஏனென்றால் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் கர்த்தருக்கு பிரியமில்லாத நாம் தெரிந்து கொண்டதினாலே பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டோம், கண்ணீருக்குள் அகப்பட்டோம், வேதனைகளுக்குள் அகப்பட்டோம், அவமான நிந்தைகளை சந்தித்தோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தராலே கைவிடப்படுகிறது இல்லை.
அல்லேலூயா. ஆகையால் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 2024 ஆண்டவர் எல்லா விதமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தை முடிப்பதற்கு ஒரு 15 நிமிடம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நன்மையினால் எங்களை அற்புதமாய் காத்தார். அல்லேலூயா. எத்தனையோ வியாதி வந்தது, உயிரோடு இல்லையா நாம? சொல்லுங்க. சீலாமெல்லாம் ஐசியூக்கு போய் வந்தீங்க, ஆமா இல்லையா? ஐசியூக்கு போட்டாங்க தானே. ரெபேக்கானி ஜாழ்ப்பாணம் எல்லாம் போய் மறந்து ஆமா இல்லையா? செல்லி ஏக்கம் சும்மா அப்படி இப்படி சொல்லாண்டு விழுகிற மாதிரி எல்லாம் இருந்தான். ஏஞ்சல் அப்படி இப்படி, அது பெரிய வேலை, அது வேற பிரச்சனை. இப்படியெல்லாம் எல்லாரும் சிக்கல்களை சந்தித்தோம், பிரச்சனைகளை சந்தித்தோம், போராட்டங்களை சந்தித்தோம், பண கஷ்டங்களை சந்தித்தோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை எங்களை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்பணும். ஒரு நாள் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இயேசுவுக்கு கண் இல்லை, அவருக்கு மனசு இல்லை, அவரெல்லாம் என்ன பற்றி கணக்கு இல்லை. நீ செய்கிற துரத்துல உள்ள கணக்கா இருப்பார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நாம செய்கிற தவறுகளை தண்டிப்பார், பிழை செய்தால் தண்டிப்பார். இன்னைக்கு அநேகர் நிம்மதியிலே வருஷத்துல செய்யாத அநியாயம் எல்லாம் செய்தா என்ன நிம்மதி வரும்? அநேகமான சர்ச்சுக்கு வரல, நிம்மதி இல்லை, அலைஞ்சு தெரியும். பட்டாசு கொடுத்தவங்க ரோல்ல ரெண்டு நல்லா இருப்பீங்க. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையினால் தேவன் முடிசூட்டு. என்ன பிரச்சனை வந்தாலும் அமர்ந்திருங்க கர்த்தருக்கு முன்பா. ஏன் வந்ததுன்னு கேள்விகளுங்க, ஏன் இது நடந்து ராத்திரி 1 மணி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டோடு சொன்ன ஆண்டோட விடிய பெரிய சிக்கல் எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு தெரியும், ஆனா ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் தெரியாம ஒரு ஆள் அதை பற்றி பேசிட்டேன், ஆனாலும் நீர் மன்னிச்சு கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலை விளக்குகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரியா செய்தார். அப்படிதான் சொன்ன ஆண்டவரே, இந்த 365 நாள் நீர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவியத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, சமுதாய வாழ்விலே, வேலை ஸ்தலத்திலே, பாடசாலையிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கூட கர்த்தருடைய கிருபையை அனுபவிப்பதற்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பது உண்மையா இருந்தால், கர்த்தர் 23 நடத்தினது போல 24 உங்களை நடத்துவதற்கும், உங்களை 25 உங்களை நடத்துவதற்கும், மேன்மைப்படுத்துவதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோட விளையாடக்கூடாது, வார்த்தையோட விளையாடக்கூடாது, வசனத்தோட விளையாடக்கூடாது, ஊழியத்தோட விளையாடக்கூடாது. கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையோட கர்த்தருக்கு முன்பாய் விளையாட்டுத்தனமாய் நடந்து கொள்ளாதபடி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவருக்கு நாம உண்மையாயிருந்தால் அவர் நமக்கானதை சரியாய் செய்வார். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். சாகிறதா இருந்தா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆத்திரப்பட்டுறாதீங்க, அழாதீங்க. இந்த வருஷத்துல எத்தனை பேர் அழுகிறாக்களா இருந்தீங்க யோசித்து பாருங்க. இப்ப அழுகிறீங்களா? நான் உங்களை சிரிக்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சிலதுகள் சொல்லும், எனக்கு டென்ஷன் கொடுத்து. அது ட்ரஸ்ட், நல்ல ட்ரஸ்ட் தான். கிறிஸ்தவன் அப்படியெல்லாம் சொல்ல, அப்படி சொல்லிட்டே சிலது சேர்ச்சுக்குறா படுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையை அனுபவிப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் 365 நாளும் 52 ஆராதனையை எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க? எத்தனை பேர் அதை அலட்சியம் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆராதனை விட வேலை முக்கியம், பணம் சம்பாதிச்ச பொக்கெட் எம்டியா இருக்கு? ஏன்? கர்த்தருடைய கிருபை அனுபவிப்பதற்கு நாம் அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவர் எங்களை கைவிட மாட்டார். அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம்.